பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய நேயர்களே, மனிதர்களான நாம் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம்தானே, எந்த காரியத்திலையும் ஒரு கவனிப்பு இருக்கிறதும் கவனிப்பு இல்லாமல் இருக்கிறதும், உதாசீனதா, சோம்பேறித்தனம், இப்படியெல்லாம் நாம் சொல்லுவோம். இப்போ கவனிப்பு என்றதை பற்றி அதனுடைய விழாப்படியாக சொல்லணும் என்றால், ஒரு உதாரணம் சொல்ல போகணும் என்றால், வீட்டுக்காரங்களை பற்றி சொல்லும். வீட்டுக்காரர்கள் குடும்பம் பார்க்க மாட்டேங்கிறார்கள், குடும்பத்தில் செலவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள், இல்லை தொழிலுக்கு போகாமல் இருக்கிறார்கள், குடும்பத்தை நல்லபடியாக கவனிப்பாக பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் நாம் பிரச்சனை சொல்லுவோம். உதாசீனமாக நடக்கிறார்கள். பிள்ளைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், படிப்பில் அவங்க வேண்ட விதமாக அவங்க கவனிக்க மாட்டேங்கிறார்கள், நல்ல முறையில் அவங்க படிக்க மாட்டேங்கிறார்கள், எப்பவும் உதாசீனமாக கவனிப்பில்லாமல் அலசமாக நடக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாம் பிரச்சனையை சொல்லுவோம் இல்லையா? மொத்தத்தில் மனிதனுடைய வாழ்க்கை எந்த காரியம் எடுத்து பார்த்தாலும், எந்த காரியத்திலையும் எல்லாம் ஒரு கவனிப்பு இல்லாவிட்டால் வருகின்ற அந்த பிரச்சனை, அந்த நிம்மதியில்லாமை எவ்வளவு என்று அது அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் அதனுடைய வலி வேதனை புரியும். கவனிப்பு என்கிறது சின்ன காரியம். கவனிப்பு இருக்குது, கவனிப்பு இல்லாமல் இருக்கிறது என்கிறது சின்ன காரியம் கிடையாது. கவனிப்பு இருக்கிறது நல்லது, கவனிப்பு இல்லாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை. இப்படி எல்லா காரியத்திலையும், எந்த காரியத்திலையும் நமக்கு ஒரு கவனிப்பு இருந்தால் தான், இப்போ நம்மளுடைய நேரங்களாயாலும், நம்மளுடைய தொழிலாயாலும், நம்ம குடும்பமாயாலும், நம்ம படிப்பு ஆயாலும், நம்மளுடைய எந்த காரியங்களாயாலும் அதில் எல்லாம் நாம் வேண்ட மாதிரி நாம் நல்ல ஒரு கவனிப்பு செலுத்தினா தான், நாம் அதில் உதாசீனமாகாமல் எடுக்காமல் நல்ல கவனிப்பாக அதை எடுத்தால் தான் அதுக்கு அதனுடைய நன்மை நமக்கு அடைய முடியும், நன்மை நாம் நேட முடியும் அல்லவா? இதுக்கு நிறைய மனிதர்கள் இந்த ஒரு பிரச்சனையால், கவனிப்பு இல்லாமல் வருகின்ற அந்த ஒரு பிரச்சனையால் குடும்பம் பார்க்காம நடக்கிறார்கள், படிப்பில் வேண்ட விதமாக கவனிப்பில்லாமல் நடக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி பிரச்சனைகளால் தவிக்கின்ற மனிதர்களை நாம் நிறையா பார்க்கின்றோம். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு போம்வழி எங்கே கிடைக்கும், அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் எங்கே கிடைக்கும், அதுக்கு ஒரு தீர்வு எங்கே கிடைக்கும், அதுக்கு என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு நடக்கின்றார்கள் மனிதர்கள். நிறைய இடத்துல போகின்றார்கள், நிறைய காசு செலவழிக்கின்றார்கள், நிறைய காரியங்கள் செய்கிறார்கள், இப்படியெல்லாம் செஞ்சு பார்க்கின்றார்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த காரியங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைச்சா போதும். இந்த காரியங்கள் வருகின்ற அந்த ஒரு எல்லா காரியத்திலும் ஒரு கவனிப்பு இருக்கணும். உஷாராக நல்ல முறையில் பிள்ளைகளாக இருந்தாலும், வீட்டுக்காரங்களாக இருந்தாலும், வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் எல்லாம் நல்ல முறையில் காரியங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படி என்று நினைத்து அதுக்கு வேண்ட காரியங்கள் எல்லாம் செய்கின்றார்கள், நிறைய செலவழிக்கின்றார்கள். அதுக்கு அவன் தியாகங்கள் சகிக்கின்றான், நேரங்கள் செலவழிக்கின்றான். எப்படியாவது அவனுக்கு அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டால் போதும் என்று நினைக்கின்றான். நேயர்களே, இதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லி தருகின்றேன். அது என்னவென்றால், அதுதான் பெரிய ஒரு காரியம். நாம் நினைக்கின்ற அந்த காரியத்துக்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உதவுகின்ற ஒரு நல்லொரு காரியம்தான் அல்லாஹ்வின் திருநாமம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பரிசுத்தமான அஸ்மால் ஹுஸ்னா என்கிற திருநாமம். அந்த நாமத்திலிருந்து இரண்டாவதாக சொல்ல போகின்ற நாமம்தான் யா ரஹ்மான் என்கிற நாமம். யா அர் ரஹ்மான் என்கிற நாமம்தான் அது. யா ரஹ்மானு யா அல்லாஹ் என்கிற நாமம்தான் அது. அப்போது ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய தினசரி வாழ்க்கையிலே அவன் இந்த ஒரு நாமத்தை, பரிசுத்தமான இந்த நாமத்தை அவன் கடைபிடித்தான் என்றால், தினமும் அவன் அது சொல்லி வந்தால், அவன் ஆத்மார்த்தமாக அந்த நாமத்தை, அல்லாஹினுடைய இந்த பரிசுத்தமான திருநாமத்தை அவன் தினமும் சொல்லி வந்தாலே, அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து அவனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்கு உதவுகின்ற அதிமகத்தான ஒரு நாமம்தான் அல்லாஹினுடைய இந்த திருநாமம். நேயர்களே, அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டும். அதை சொல்ல வேண்டும் என்றாலே நிறைய சொல்லலாம். அதனுடைய பலன்கள், அதனுடைய பொக்கிஷங்கள், அதனுடைய போரிசைகள், அதனுடைய குணங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் நிறைய சொல்லலாம். நேயர்களே, நம் வீடியோ முழுவதும் நீங்கள் கவனிப்பாக கேளுங்கள். நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கெல்லாம், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய
நன்மையான காரியங்களுக்கு அது உதவும். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை பற்றி தான் நாம் சொல்கின்றோம். அந்த திருநாமங்களை பற்றி சொல்கின்ற காரியங்கள் நாம் கேட்கின்றோம். மற்றுள்ளவர்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்க வேண்டுமாம் என்று நாம் நினைத்து அதை நாம் சென்ட் பண்ணும்போது அதனுடைய நன்மைகள் தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர்கின்றது. வரும் வீடியோகள் எல்லாம் நீங்கள் கவனிப்பாக கேளுங்கள். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், அதனுடைய பலன்கள், அதனால் நமக்கு அது எப்படி செஞ்சால் அதனுடைய பலன்கள் நமக்கு வந்து அடையும் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். விலாபடியாக எல்லா வீடியோகளும் நீங்கள் கேளுங்கள், பாருங்கள். எல்லாவங்களுக்கும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்கள். இதெல்லாம் நன்மையான காரியங்கள். அல்லாஹ்வினுடைய கூலி கிடைக்கும். அல்லாஹ்விலிருந்து கூலி வந்து சேர்கின்ற நமக்கு அதனுடைய பிரயோஜனங்கள் கிடைக்கின்ற காரியங்கள். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.